ஹலோ கைஸ், எல்லோரும் இருப்பீங்க. நான் நல்லா இருக்கேன், நீங்கள் எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். வெல்கம் பேக் டு மை சேனல். யாராவது புதுசாக நம்ம சேனலுக்கு வந்துருந்தேன், சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ இப்போ டைம் பார்த்தீங்கன்னா எத்தனை மணி ஆகுதுன்னா கரெக்டாக 3:40 ஆச்சு. ஸோ இந்நேரத்தில் எங்கடா கிளம்பி போயிட்டுருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இன்றைக்கி வந்து ஆக்சுவலாக ஒரு ட்ரிப் கிளம்பிட்டோம். ஸோ அதனால தான் இந்நேரத்தில் நான் எந்திரிச்சு போயிட்டுருக்கேன். ஸோ ஆக்சுவலாக நான் ரூம்லேயே விளாக் எடுக்கலான்னு பார்த்தேன். ஆனால் ஆக்சுவலாக பசங்க வந்து தூங்கிட்டு இருந்தானுங்க. ஸோ அதனால் எனக்கு எடுக்க முடியல. ஸோ நம்ம கொடைக்கானல் தான் போகிறோம். இந்த ட்ரிப்பும் கண்டிப்பாக வந்து ஒரு பட்ஜெட் ட்ரிப்பு தான். ஏற்கனவே நம்ம வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா தெரியும். நம்ம இப்போ போகிறதா இருந்தாலும் பட்ஜெட் ட்ரிப்பில் தான் போவோம். ஸோ உங்களுக்கு யூஸ் ஆகும். ஸோ கரெக்டாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், ஒரு நல்ல என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும். ஆக்சுவலாக இப்போ நான் மட்டும் போல், நம்ம கூட நம்மளோட ஃப்ரெண்டும் வரான். அவன் வந்து எங்கேருந்து வரான்னு பார்த்தீங்கன்னா ராம்நாட்டிலேருந்து வரான். இங்கேருந்து காந்திபுரத்துக்கு பஸ்ஸு கிடையாது. ஸோ நான் வந்து ரேபிட்டோ புக் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து பைக் வந்துடும் கொஞ்சம் நேரத்தில். பைக் வந்தோடனே அப்படியே ஏறி காந்திபுரம் போயிட்டு அங்கேருந்து நம்ம பழனிக்கு வந்து பஸ் ஏறுவோம். பஸ் ஏறிட்டு நம்மளோட ஃப்ரெண்டு வந்து நம்மளோட ஜாயின் பண்ணிப்பான். ஸோ கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பழனியில் தான் இருக்கோம். என்னோடய ஃப்ரெண்டு வரல, வந்துட்டுருக்கான். ஒட்டஞ்சத்திரம் தாண்டி வந்துட்டான். இன்னும் வரதுக்கு ஒரு கரெக்டாக ஒரு 15 மினிட்ஸ் இல்லைனா 20 மினிட்ஸில் வந்துடுவான். ஓகே கைஸ், நான் வந்தோடனே உங்களுக்கு வந்து நான் அவனை காட்டிட்டு அப்படியே அதுலேருந்து ஒரு மோட்டோ விளாக் பண்ணுவோம் கைஸ். ரொம்ப நாளாச்சு. மோட்டோ விளாக்னால் நீங்கள் பாட்டு நினச்சிக்காதீங்க, இது கேமராலாம் எடுத்துகிட்டு வந்து பண்ணிகிட்ருக்கோன்ட்டு. ஃபோனில் தான் பின்னாடி எப்பயும் போல் உட்கார வச்சு பிடிக்க வச்சுட்டு நம்மளால் முடிஞ்சளவு ஏதாச்சும் பண்ணுவோம். ஓகே கைஸ், வந்ததுக்கப்புறம் நான் வந்து வீடியோ எடுத்துக்கிறேன். ஸோ கைஸ், பக்கத்தில் வந்துட்டான் தானா. வந்தோடனே அப்படியே கிளம்ப வேண்டியதான். அப்படியே லைட்டாக டீ சாப்பிட்டு, இதுவும் கண்டிப்பாக ஒரு பட்ஜெட் ரைடு தான். ஸோ அதனால் காலையில் சாப்பாடுலாம் நமக்கு கிடையாது. டீ, வடை இதை வச்சு பன்னு இதை வச்சு நம்ம ஓட்ட வேண்டியதான். ஸோ அப்போ தான் நம்ம மேலே போய் ஸ்டே பண்ண முடியும். நம்ம எத்தனை நாள் ஸ்டே பண்ணுறோன்னு தெரில. மினிமம் 1 hour இல்லைனா 2 days இருக்கும். நம்ம என்ன போய் ஸ்டே பண்ணுறோன்றது முதற்கொண்டு நான் உங்களுக்கு வந்து போகிறப்ப சொல்கிறேன். ஸோ கைஸ், தானா வந்துட்டான். நம்மளோட ஜூனோ வந்துருச்சு. எஸ், ஜூனோ இஸ் ஹியர். ஹே ப்ரோ, இவன் தான் தானா. மச்சான் ஹாய் சொல்லு. ஓகே, நம்ம இந்த பைக்கில் தான் வந்து V3 தான் வந்து நம்ம வந்து கொடைக்கானல் போக போகிறோம். சரி ஓகே கைஸ், நான் வந்துட்டு பேக்கை வந்து பின்னாடி கட்டிட்டு நான் வந்துட்டு உங்களுக்கு நான் வந்து விளாக் பண்ணுறேன். ஸோ கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு 4வது பெண்டில் இருக்கோம். இங்கே வந்து வியூ தரமாக இருந்துச்சு. ஸோ அதான் நம்ம வண்டி நிப்பாட்டிட்டு அப்படியே இங்கே வியூ பார்க்க வந்தோம். பார்த்தீங்களா கைஸ் எப்படி இருக்குன்ட்டு. அதான் வந்து மஞ்சளார் டேமு. ஸோ நம்ம அந்த திண்டுக்கல் வழியாக இருந்து வந்தோம்னா அந்த வழியாக இருந்து வருவோம். இப்போ நம்ம பழனி வழியாக இருக்கனால இங்கே ரோடு தெரியுது அவங்களுக்கு. இந்த வழியாக இருந்து இங்கே அதாவது இந்த பக்கம் ரைட் சைட்லேருந்து அப்படியே இப்படி ஏறி வருவோம். ஸோ இதுதான் ஃபுல் வியூ. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு அப்படியே கோபுரோ மாட்டமே முன்னாடி மாட்டம் வச்சு எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்த்தோம். ஆனால் பேக்கும் பின்னாடி இருக்கனால ஃபுல்லாக எதுவுமே எடுக்க முடியல. ஸோ அதனால தான் முடிஞ்சளவு பின்னாடி உட்காந்துட்டு வீடியோ எடுத்திருக்கோம். ஸோ அதை வச்சு ஃபுல்லாக நான் அப்படியே உங்களுக்கு ஆடியோ ரெக்கார்ட் பண்ணி நான் உங்களுக்கு வீடியோ கொடுக்குறேன். ஸோ ஓகே கைஸ், நாங்கள் இந்த இடத்த விட்டு அப்படியே கிளம்புறோம். எனக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா தெரியும், நான் 2 பேக் போட்டிருக்கேன். பின்னாடி வச்சு கட்டவும் இல்லை, அந்த ஆங்கிள் நாங்கள் இன்னும் ஃபிட் பண்ணல. எனக்கு பின்னாடி என்னென்னு பார்த்தீங்களா, இது வந்து ஸ்பீக்கரு. அங்கே போகிறோம்ல ஸ்டே பண்ணுறதுக்கு. ஸோ அங்கே போயிட்டு வைப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான். சரி ஓகே கைஸ், நான் இப்போ இடையில ஏதாச்சும் வியூ நல்ல வியூ இருந்துச்சுன்னா உங்களுக்கு நான் காட்டுறேன்.
கைஸ் நம்ம பழனியிலேருந்து வந்தோம்னா இந்த ரோட்டில் தான் வந்து கனெக்ட் ஆகும். அது வந்து திண்டுக்கல்லேருந்து வர வழி, வத்தலக்குண்டு திண்டுக்கல் அந்த வழியாக வர்றது. இது வந்து நம்ம பழனியிலேருந்து வந்தோம்னா இந்த வழியாக வந்துடும். இப்போ ரைட்டில் கட் பண்ணோம்னா அப்படியே நம்ம கொடைக்கானல் போகிறது தான். ஆக்சுவலாக இந்த ஏரியா பேர் தான் வந்து பெருமாள் மலை. பெருமாள் மலையில தான் வந்து கனெக்ட் ஆகி அப்படியே அதுலேருந்து அப்படியே கொடைக்கானல் போயிருக்கோம். ஸோ கைஸ் இப்போ நம்ம பார்த்தோம்னா கொடைக்கானலுக்கு வந்துட்டோம். ரூம் போகிறதுக்கு முன்னாடி சாப்பிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஒரு கடையில் வந்து சாப்பிட்டுட்ருக்கோம். அஸ் யூஸ்வல் பரோட்டா தான் சாப்பிட்டுட்ருக்கோம். நான் 2 பரோட்டா, தானா 2 பரோட்டா சாப்பிட்டுருக்கேன். பட்ஜெட் ரேட் தான். கண்டிப்பாக நான் வந்து எவ்வளோ பட்ஜெட் ஆச்சு அப்படின்னு சொல்கிறேன் உங்களுக்கு. ஸோ அவ்வளோதான் கைஸ். இனிமேல் நம்ம போய் ஸ்டே எப்படின்னு பார்த்துட்டு போய் ஸ்டேயில் போய் இருக்க வேண்டியதான். போய் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அப்புறம் வெளியே எங்கேயாச்சும் போக வேண்டியதான். நம்ம பைக் இங்கே நிற்கிது. நீங்கள் வந்து கொடைக்கானலில் மெயின் ரோட்டில், அதாவது அந்த மெயின் வழியிலே அப்படியே நேராக வந்துகிட்டே இருந்தீங்கன்னா இங்கே இருக்கிற ஒரு சிக்னல் மாட்டை வந்து ஒரு 4 ரோடு பிரியும். அதில் லெஃப்ட் சைடில் இந்த கோயிலுக்கு பக்கத்தில் இந்த ஹோட்டல் தான். ஸோ ஃபுட்டுலாம் நல்லா இருந்துச்சு. ஸோ நீங்கள் வந்தீங்கன்னா இங்கே ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ நண்பா இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் என்ட்ரன்ஸு. இதில் ஏறி தான் வரணும். இதில் ஏறி வந்தோடனே அவங்களோட அந்த பிரிட்டிஷ் காலத்தில் கட்டப்பட்ட அந்த பில்டிங் மட்டும் இருக்கும். ஸோ அந்த இது ப்ராப்பர்ட்டி இது. அப்படியே இங்கிட்டு திரும்பினோன்னா அவங்களோட அந்த ஜிப்சியோட இது. ஆக்சுவலாக இதுதான் வந்து நம்ம ஜிப்சி ஹாஸ்டலு. இது ஃபுல்லாக அப்படியே. ஸோ ப்ரோ இப்போ தான் வந்தார். ஆர்டிஸ்ட் ப்ரோ இல்லை, அவரோட ஃப்ரெண்டு மேனேஜர் தான் வந்தார். அவருக்கு நம்மளை ஏற்கனவே தெரியும். ஸோ அவர்கிட்ட இப்போ பேசிவிட்டு அவர்கிட்ட சொல்லியிருக்கோம். அவர்கிட்ட வந்து டென்ட் ஸ்டே வந்து கேட்டு பார்த்தோம். அவர் வந்து இந்த டென்ட்டு ஸ்டேக்கெலாம் வந்து கொஞ்சம் இஷ்யூ போயிட்டுருக்கு போல். ஸோ அதனால் வந்து போட முடியலன்னு சொல்லிட்டாங்க. ஸோ நோ ப்ராப்ளம், நம்ம வந்து அதிலே இருந்துக்கலாம். நெக்ஸ்ட் டைம் வரப்போ கண்டிப்பாக வந்து திருப்பி அதில் டென்ட் ஸ்டே பண்ணுறோம். ஏற்கனவே நம்ம டென்ட் ஸ்டே பண்ணியிருக்கோம். ஆனால் அதை வந்து விலாகாக போடல. நம்மளோட அந்த இன்ஸ்டாகிராமில் வந்து நம்ம ஸ்டோரி போட்டிருப்போம். ஸோ செக் பண்ணுறோம், போய் பார்க்கணுன்னு நினைக்கிறவங்க போய் பார்த்து செக் பண்ணிக்கோங்க. இவர் தான் இந்த ஜிப்சி ஹாஸ்டலோட ஹீரோன்னு கூட சொல்லலாம். ஹாய் ஜிப்சி, எப்படி இருக்க? பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. சாப்பிட்டியா? பார்ப்பலாம். இங்கே மேலே ஒருத்தர் இருப்பார், ஹஸ்கி. அவர் வந்து இப்போ நம்ம போய் அப்புறமேட்டு பார்ப்போம். அவர் வந்து மேலே தான் இருப்பார், பிள்ளை கீழே விட்டுருக்க மாட்டாங்க. இவன் தான் வந்து இங்கே வந்து ஆல்ரவுண்டர். இவனுக்கு வந்து எல்லா மேப்பும் தெரியும். இங்கே இவனே நம்மளை கூப்பிட்டு போயிடுவான் சேஃபாக. பாருங்கள் எப்படி இருக்கான்ட்டு. காட்டேஜில் தான் நம்ம ஸ்டே பண்ண போகிறோம். ஸோ தொடர்ந்து பார்த்துட்டே இருங்க. ஒரு இன்ட்ரெஸ்டான இதெல்லாம் வரும். ஸோ கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் ஃபுல்லாக தெரியும். அந்த ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு அப்போ தான் கிடைக்கும். ஸோ வாங்க இந்த பில்டிங்கோட அப்படியே, அதாவது இந்த ப்ராப்பர்ட்டியோட அப்படியே சினிமேட்டிக்கில் அப்படியே ஃபுல்லாக அப்படியே ஒரு இதாக காட்டவா? ரெடி, 1 2 3. என்ட்ரன்ஸு அந்த காட்டோடது. இங்கே வந்து பார்த்திங்கன்னா லவ் பேர்ட்ஸ்லாம் வச்சுருக்காங்க. இது ப்ரோவோட வண்டி. என்ட்ரன்ஸ் இதுதான். பிளஸ் திஸ் ஹோம் அண்ட் ஆல் ஹூ என்டர். உள்ளே வந்தோடனே ஒரு பக்காவான ட்ராயிங் செட்டப்பில் ஒரு ஹாலு. இங்கே பாருங்கள், இந்த சைடில் பார்த்தீங்கன்னா சூப்பராக இது பண்ணி வச்சுருப்பாங்க. ஆக்சுவலாக இது என்னென்னு தெரியல. ஒருவேளை ப்ரோ ட்ராவல் பண்ண ஏரியா ஃபுல்லாக போட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். பட் பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குது. ஜிப்சி ஹாஸ்டல் அப்படின்னு எழுதியிருக்காங்க. அங்கே லே இருக்குது, ஜம்மு அண்ட் காஷ்மீர். கலெக்ட் மொமெண்ட் நாட் திங்ஸ், என்ஜாய் தி வேர்ல்டு. கேப்ஷன்ஸ்லாம் பார்த்தீங்களா கைஸ் எப்படி இருக்குன்ட்டு. ஸோ எல்லாமே ப்ரோவோட ஐடியாவாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன்.
ஸோ வாங்க அப்படி உள்ளே போய் பார்ப்போம். இங்கே பார்த்தீங்கன்னா பி பாசிட்டிவ், ட்ரீம் பிக், பி கைண்ட், ஒர்க் ஹார்ட், ஸ்டே ஹம்பிள், கீப்ஸ் ஸ்மைலிங். அப்படியே உள்ளே போனோன்னா இங்கிட்ட ஒரு ரூம் போகுது. இது என்னது ரூம் என்னன்னு தெரியலையே. ஆமாம், இதுக்குள்ளே ஒரு ரூம் இருக்குது. அப்படியே வந்தோன்னா ரிவல்ஸ் வந்துட்டு அப்படியே உள்ளே வந்தோன்னா ரைட் சைடில் நம்ம வந்து ஸ்டே பண்ணியிருக்க இடம். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். இங்கே டபுள் பெட்டு, இங்கே டபுள் பெட்டு, அங்கே டபுள் பெட்டு, அங்கே டபுள் பெட்டு, அங்கே டபுள் பெட்டு. 1 2 3 4 5 6 7 8 9 10 10 பேர் தங்கலாம். தாராளமாக தங்கலாம். நல்லா ஃப்ரீயாக கூட இருக்குது ஸ்பேஸு. இங்கேயே பெட்டு, தலைவாணி எல்லாம் வந்துடுது. செல்ஃப் இருக்குது, அவ்வளோதான். வேறு இங்கே ஒரு ஊஞ்சல் போட்டிருக்காங்க. சும்மா நம்ம விளையாட முடியாது. விளையாடலாமா என்ன கதைன்னு தெரில. அப்படியே வெளியே போனோன்னா திருப்பி ரைட்டில் கட் பண்ணோன்னா இங்கே ஒரு டயராமு. இது போய் அப்படியே வெளியே போகுதுன்னு நினைக்கிறேன். ஐயோ இல்லை, பாத்ரூமு. இங்கேயே அட்டாச் பாத்ரூம் வந்துடும் போல். வாஷ் பேஷனு. ஸோ அப்படியே மேலே போவோம். மேலே போயும் பார்ப்போம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. நான் ஆல்ரெடி வந்திருக்கேன், உங்களுக்கு காட்டுறேன். போன வாட்டி நாங்கள் இங்கே வந்தப்போ இங்கே வந்து ஒரு கப்புள்ஸ் வந்து இங்கே டென்ட்டு போட்டு இந்த வியூவை பார்த்து ஸ்டே பண்ணியிருந்தாங்க. ஸோ இதெல்லாம் வந்து ப்ரைவேசி ரூம். நான் சொல்லியிருந்தேன்ல ப்ரைவேசி ரூம். இதெல்லாம் 1 2 3 4 மொத்தம் 4 ப்ரைவேசி ரூம் இருக்குது. இதில் ஒரு ரூமை திறந்து சும்மா பார்ப்போம். திறந்தோன்னா நீட்டாக இருக்குது. இங்கேயும் அதே மாதிரி தாங்க. இங்கெல்லாம் வந்தால் ஒரு 20 பேர் கூட தங்கலாம் போலையே, அவ்வளோ பெரிய ஸ்பேஸ் இருக்குது. ஸோ செம்மையாக இருக்கும். ப்ரைவேசியாக ஒரு 20 பேர் வந்தீங்கன்னா, உங்கள் கேங்கில் இருந்து வந்தீங்கன்னா கூட இங்கே ஸ்டே பண்ணிக்கலாம். பாருங்கள், செட்டப்லாம் சூப்பராக இருக்குது. க்ளீனாக இருக்குது. முக்கியமாக சொல்ல போனால் அதுதான், க்ளீனாக இருக்குது ஃபுல்லாக. ஏதோ ஒரு ஹாஸ்டல்னால் அந்த ஃபீலே வரல. சும்மா நம்ம ஏதோ தனியாக ப்ரைவேசியாக இருக்க மாட்டேன் தான் இருக்குது. ஸோ இங்கேயும் ஃபுல்லாக ஒரு வால்பேப்பர் வச்சுருக்காங்க. இங்கேயும் அட்டாச் பாத்ரூம் வருதுன்னு நினைக்கிறேன். வாஷ் பேஷனு, பாத்ரூமு, ஹீட்டரோட கொண்டு இருக்குது. இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் வியூவும் இருக்குது. அப்படியே ஸ்க்ரீன் அழுக்கிட்டிங்கன்னா அப்படியே ஃபுல் வியூ. இந்த கதை திறக்க முடியுமா என்ன கதைன்னு தெரில. திறக்கலாம் போல. திறந்தோன்னா செம்மையாக இருக்குது. இங்கேருந்து அப்படியே ஃபுல் வியூ. செம்மையாக இருக்குல்ல. அட்டாச் பாத்ரூமு, இங்கே பெட்டு பக்கா க்ளீனாக இருக்குது. இங்கேயும் 2 பெட்டு போட்டிருக்காங்க. இதுக்கும் 4 பேர் வந்தீங்கன்னா கூட இங்கே தங்கிக்கலாம் கைஸ் ஈஸியாக. இது அங்கிட்டிருந்து வெளியே பார்க்குற வியூன்னு நினைக்கிறேன். ஆமாம், அங்கிட்டிருந்து வெளியே போகிற வியூ. நம்ம வந்தோம்ல, ஏறி வந்தோம்ல அந்த வியூ. இங்கேருந்து கீழே பார்த்தீங்கன்னா நம்ம அந்த வந்தோம்ல வழி, அந்த வழியாக வந்து இதில் அந்த வியூ இருக்குது. ஸோ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஃப்ரெண்ட்ஸை கூட்டிகிட்டு வந்து செம்மையாக என்ஜாய் பண்ணிட்டு போகிறதுக்கு செம்மையான தரமான ஒரு ஸ்பாட்டு. ஸோ நீங்களாம் ஒரு சாட்டர்டே சண்டே போல் வந்துட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு போகிற தரமான ஸ்பாட் தான் இந்த பிளேஸு. ஸோ பார்த்துக்கோங்க ரூம் எவ்வளோ பெருசு. ஓகே, வாங்க நம்ம அப்படியே வெளியே போவோம். அவன் கீழே போய் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுப்போம். பஸ் இங்கிட்டிருந்து நம்ம அப்படி இங்கிட்டு பார்த்தோன்னா அதான் அந்த மேலேருந்து சொன்னேன்ல, அந்த கேம்ப் ஃபயர் போடுற இடம். நைட்டு ஃபுல்லாக லைட்டு போட்டு சூப்பராக இருக்கும் கைஸ். அந்த வைப்பும் செம்மையாக இருக்கும். அதை நான் உங்களுக்கு நைட்டு காட்டுறேன். அப்படியே இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே தான் டென்ட்டு போட்டிருப்பாங்க. இங்கே தான் வந்து நான் போன டென்த்து ஸ்டே பண்ணியிருந்தேன். ஆக்சுவலாக இங்கே டென்ட் இல்லை, இப்போ அதுக்கு அவைலபிள் இல்லை. ஸோ நெக்ஸ்ட் டைம் வரப்போ கண்டிப்பாக இருக்கும். நான் அதையும் காட்டுறேன். இங்கே டென்ட் யூஸ் பண்ணுறவங்களுக்கு இங்கேயே பாத்ரூம் இருக்குது. ஸோ அதையும் நான் காட்டுறேன் உங்களுக்கு. இதான் ஃபுல்லாக பாத்ரூமு, ஹீட்டரோடு இருக்குது. பார்த்துக்கோங்க, செம்ம நீட் அண்ட் க்ளீனாக இருக்குது. எஸ், இதான் நம்ம ஹஸ்கி, நம்ம ஜிப்சி ஹாஸ்டலில் இருக்க ஹஸ்கி. பாருங்கள் எவ்வளோ ஆக்டிவாக இருக்குன்னு. மேலே இருந்துச்சு, இப்போ இதை கீழே கொண்டு வந்துட்டாங்க. ஸோ அதான் வீடியோவில் உங்களுக்கும் காட்டலான்னு சொல்லிட்டு பாருங்கள். நான் பக்கத்தில் போகிறேன், அது எவ்வளோ ஆக்டிவாக இருக்குன்னு. ஆள் இப்போ தான் கீழே வந்திருக்காப்புல. எவ்வளோ நேரம் மேலே அடைச்சி வச்சுருந்தாங்க. ரொம்ப நேரம் கத்திகிட்டே இருந்தான், அதனால் ஸோ கீழே கொண்டு வந்து இப்படி வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன். டைம் பார்த்தீங்கன்னா இப்போ கரெக்டாக 2 மணி ஆகுது. ஸ்கி வந்துட்டாப்பில். ஸோ அதான் உங்களுக்கும் காட்டலான்னு சொல்லிட்டு, சரி வேறு ஏதாச்சும் இருந்துச்சுன்னா நான் உங்களுக்கு அடுத்து கண்டினியூ பண்ணுறேன் கைஸ்.
ஸோ கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம போய் மேலே போய் அந்த காட்டேஜ் இருக்குல்ல அந்த காட்டேஜ். ஸோ இதை போய் நம்ம வந்து இப்போ ஓப்பன் பண்ணி பார்ப்போம். ப்ரோ வந்து நம்மகிட்ட சாவி கொடுத்துருக்காப்புல, போய் ஓப்பன் பண்ணி பாருங்கள் ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ போய் பார்ப்போம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. நானும் இதான் ஃபஸ்ட் டைம் உள்ளே போகிறது, போன தாட்டி வந்தப்பையும் போகல. ஸோ இந்த தாட்டி பார்ப்போம் போய் எப்படி இருக்குன்ட்டு. மூச்சு தான் வாங்குது. திடீர்னு வந்து நடக்கிறோமா லாங் ஆட்டிடியூடில். போய் பார்ப்போம் வாங்க கைஸ். டன் டடை. ஓ டேம், எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஃபுல்லாக ஹீட்டாக இருக்குது இந்த ரூமே. வெளியில் அவ்வளோ வந்து ஒரு சில்னஸாக இருக்குது. கீழே இருக்க காட் ரூமாக இருக்கட்டும், அந்த பில்டிங்காக இருக்கட்டும், அது வந்து அவ்வளோ சில்லுன்னு இருக்குது. ஆனால் இது பாருங்கள், உள்ளே எனக்கு வந்து அவ்வளோ ஹீட்டாக இருக்குது. ஸோ இதான் வந்து மட் ஹவுஸ்ன்னு நினைக்கிறேன். ஸோ இதோட ப்ராசஸே ஹீட்டாக இருக்குதா, வெளியில் கூலிங்காக இருந்தால் உள்ளே வந்து ஹீட்டாக வச்சுக்கின்றதான் அதோட ப்ராசஸ் போல். ஸோ பாருங்கள் உள்ளே உள்ள ஆம்பியன்ஸ் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு நீட்டாக ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. இதிலே உள்ள அட்டாச் பாத்ரூம் வந்துடும் நினைக்கிறேன். ஆமாம், இதுதான் அட்டாச் பாத்ரூம்னு நினைக்கிறேன். ஆமாம், இங்கேயும் ஹீட்ரு கொடுத்துருக்காங்க. இங்கே லைட்டு போடுவோம். இங்கேயே உள்ள ஹீட்ரு கொடுத்துருக்காங்க. நீட் அண்ட் க்ளீனாக இருக்குது. இங்கே ஒரு வாஷ் சென்னு நைஸ். ஓகே, பார்த்துட்டிங்களா இந்த ரூமோட ஃபுல் வியூவை? ஸோ யாராச்சும் மறக்காமல் கப்புள்ஸாவோ இல்லை ஃபேமிலியாக வந்திருந்தீங்கன்னா கண்டிப்பாக இங்கே வந்து ஸ்டே பண்ணி பாருங்கள். உங்களுக்கு புது ஒரு அனுபவமாக இருக்கும். ஏன்னா வேறு எங்கேயும் வந்து மட் ஹவுஸ் வந்து கட்டி இந்த மாட்டம் வந்து கொடுக்குறாங்களா என்ன கதைன்னு தெரில. ஆனால் நம்ம ஆர்டிஸ்ட் ப்ரோ அவங்களோட இதில் வந்து மட் ஹவுஸ் வந்து ரெடி பண்ணி நமக்காண்டி கொடுக்குறாங்க. அதை வந்து நம்ம கண்டிப்பாக வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கணும். ஸோ மறக்காமல் வந்து விசிட் பண்ணி பாருங்கள் கைஸ். இருங்க லைட்டு போட்டு காட்டவா ஃபுல் வியூவாக. பார்த்துங்க கைஸ், இதுதான் அந்த ரூமோட ஃபுல் வியூ. எப்படி இருக்குன்னு பாருங்கள். நைட்டு இன்னும் பக்காவாக இருக்கும். இன்னும் இருட்டலை, நைட் ஆனால் சூப்பராக இருக்கும். ஓகே, நம்ம அப்படியே வெளியே வந்தோன்னா இந்த வியூ கிடைக்கிது உங்களுக்கு. ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா காட்டேஜ் தான். அங்கே ஃபயர் கேம்ப் போடுற இடம். இங்கே அவங்க மேலே பாய்ஸ் இருக்காங்க. அப்படியே சுற்றி பார்த்தீங்கன்னா இதுக்கு பின்னாடி ஃபுல்லாக ஃபாரஸ்ட் தான் கைஸ். இதுக்கு பின்னாடி ஃபுல்லாக ஃபாரஸ்ட்டு தான். நைட்லாம் வந்து காட்டெருமெல்லாம் வந்து அடிக்கடி வருமாமா. ஸோ இதோட காட்டெருமையோட சாணம் கூட பின்னாடி இருந்துச்சு, நான் பார்த்தேன் பேல. ஸோ மறக்காமல் விசிட் பண்ணி பாருங்கள் கைஸ். எவ்வளோ ஒரு பியூட்டிஃபுல்லான பிளேஸ் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணலன்னா அது வந்து கொடைக்கானலில் வந்து இருக்குது. ஸோ மட் ஹவுஸு. ஸோ நீங்கள் வந்து கண்டிப்பாக ஸ்டே பண்ணி பாருங்கள். ஸோ இந்த இது பார்த்திங்கன்னா ஒரு பக்கா செட்டப்பான ஒரு பிரிட்டிஷ் பழைய காலத்து ஒரு பில்டிங்கு. இதை வந்து அப்படியே வந்து மாற்றி வச்சுருக்காங்க. ஸோ செம்ம சீனிங்காக இருக்குது உள்ள. இந்த பக்கம் ஃபுல்லாக அப்படி நடந்து வந்தாலே அப்படிங்க பாருங்கள் கைஸ். ஃபுல்லாக அப்படியே உட்காந்து சாயந்தரம் போல் உட்காந்துட்டு பேசிக்கிட்டு, இங்கே ஃபேமிலியோடு உட்காந்து பேசிக்கிட்டு, நம்ம பிடிச்ச ஃப்ரெண்ட்ஸோடு உட்காந்து பேசிக்கிட்டு அப்படியே ஜாலியாக அப்படியே வைப் பண்ணிட்டு அப்படியே அந்த டவரை பார்த்துட்டு. அந்த டவர் தெரியுதா கைஸ் உங்களுக்கு? நான் ஸ்டோரி போட்டிருப்பேன், ஆனால் அந்த டவரை போய் செக் பண்ணி பாருங்கள். சூப்பரான வியூ கைஸ் காலையில். அப்படியே நம்ம இந்த பக்கம் வந்தோம்னா சாயந்தரம் போல் ஒரு வாக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா செம்ம செட்டப்பான ஒரு கேம்ப் ஃபயர். உட்காந்து ஒரு நல்ல கேம்ப் ஃபயர் போட்டு நல்ல ஒரு வைப்பு செட் ஆகும் இந்த மாட்ட ஒரு பிளேஸில்.
ஸோ கைஸ் இது வந்து நம்ம ரூமுக்கு போகிற வழி, நம்மளோட ப்ராப்பர்ட்டி இங்கே தான் இருக்குது. ஸோ போகிற வழியில் அப்படியே டீ குடிச்சிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கடையை பார்த்தோம். அந்த கடை 3 மணிக்கு தான் ஓப்பனு, மணி இப்போ தான் 2:45 ஆகுது. சரி அப்படியே போயிட்டு டீயை குடிச்சிட்டு அப்படியே இங்கே பாருங்கள், டீ குடிக்கிற இடத்துல அப்படியே வியூ பாருங்கள். அப்படியே லைட்டாக ஒரு சின்னதாக ஒரு ஃபால்ஸு, ஃபோட்டோ ஷூட் வேறு நடந்துகிட்ருக்கு. அப்படியே இங்கே பார்த்திங்கன்னா ஃபுல்லாக கடையாக இருக்கும். அண்ணன் ஸ்ட்ராங்காக போட்டாப்பில் டீயை போட சொல்லியிருக்கோம். டீயை போட்டாப்பில் பிரெட் ஆம்லெட் எவ்வளோன்னு கேட்டால் 50 ரூபான்னு சொல்கிறாப்புல. நம்மகிட்ட பட்ஜெட்டு கொஞ்சம் டைட் பண்ணால் தான் நம்ம கொஞ்சம் ஸ்டே பண்ண முடியும், இல்லைன்னா அதுக்கு கொஞ்சம் இடிக்க ஆரம்பிச்சிடும். போதும், டீயை குடிச்சு ஒப்பேற்றுவோம். சரி ஓகே கேஸ், வேறு ஏதாச்சும் இருந்தால் நான் வந்து கண்டினியூ பண்ணுறேன். கேஸ் அப்படியே இங்கே உட்காந்துக்கிட்டு சூடான ஒரு காஃபி, அப்படியே ஃபால்ஸு, நம்ம அண்ணன் கடை இங்கே தான் இருக்குது. நீங்கள் வந்து தூண்பாறை போகிற வழியில் இருக்குது அண்ணனோட கடை, ரைட் சைடில் இந்த ஃபால்ஸையும் பார்ப்பீங்க. நம்ம ரெசார்ட்டுக்கு போகிற வச்சு நம்ம ப்ராப்பர்ட்டிக்கு போகிற வழியும் இது தான். ஸோ பார்த்துக்கோங்க. அப்படியே உட்காந்துட்டு ஜாலியாக நானும் என் நண்பனும் உட்காந்து குடிச்சிட்டு அப்படியே பீஸ்ஃபுல்லாக கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு அப்படியே கிளம்ப வேண்டியதான் கைஸ். ஸோ கைஸ் மணி பார்த்திங்கன்னா 3:45 ஆச்சு. அப்படியே ரூம் போயிட்டு இப்போ தான் வந்தோம். இது தானே என்ன வாங்குற, அதுக்குள்ளே சரியான கூட்டம் கைஸ். போய் பார்ப்போம் முதல்ல என்ன இருக்குன்ட்டு. ப்ரௌனி வாங்குது எவ்வளோக்கா? 5 பீஸ் 2 பீஸ் தருவீங்களா? தாங்க தாங்க. இல்லையா ப்ரோ? ஸோ கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா ப்ரௌனி வாங்கியிருக்கோம். ஃபஸ்ட்டு கடிக்கிறப்ப காஞ்ச மீனுக்கு இருந்துச்சு, அதுக்கப்புறம் பார்த்தா நல்லா தான் இருந்துச்சு. இது ப்ரோ ப்ரோ அது ப்ரோ இந்த பெருசாக இருக்கு இல்லை, அது பீஸ் போடுங்க. அப்படியே பார்சல் வாங்கிட்டு போயிடும், ரூமில் போய் சாப்பிட்டுக்கோங்க. இந்த இது அக்கா டோனட் தானே அது ஒன்று வாங்கிக்குவோம், அது ஒன்று வாங்கிக்குவோம். அக்கா இது ஒன்று அது ஒன்று தந்துடுங்க. அது கொடுக்கவா? ஆமா ஆமா. இல்ல ஆஃப் கொடுத்துருங்க. வராது, டேஸ்ட் வாங்கி சாப்பிடுங்க, நல்லா இருக்கும். ஐயா உங்களுக்கு என்ன வேணும்? நல்லா வாங்கிக்கோங்க. ஒண்ணொண்ணா எடுத்து கொடுங்க அப்படியே. வாடா. ஆக்சுவலாக இது வந்து கோகோனட் பண்ணு. ஆக்சுவலாக இதுவும் நல்லா தான் இருக்குது. கூட்டம் பயங்கரமாக இருக்கலாம், நல்லா தான் இருக்குது. டோனட்டு டேஸ்ட் பண்ணுங்க. நல்லாக்கா? நல்லாக்கா. ஏங்க அப்புறம் ஆன்ல வைக்காமையா? சாக்லேட் மட்டும் கொஞ்சம் கம்மியாக இருக்கும், மற்றபடி டேஸ்ட் வைஸ் ஓகே. பார்சல் வேறு தேங்காய் பண்ணு, அந்த பெருசாக வந்து ஒரு பன்னு போட்டிருந்தாங்க, அதுவும் இங்கே ஃபேமஸாமா. ஸோ அதை பார்சல் வாங்கிட்டோம் ரூமுக்கு நைட்டு போய் சாப்பிட்றதுக்கு. பட்ஜெட்டாக ஒரு 50 ரூபா தான் சங்கைஸ், இவ்வளோ பெருசு. ஸோ அதனால் இதை நாங்கள் எடுத்துக்கிட்டோம். ஸோ இந்த கடையிலேருந்து நாங்கள் இதோட விடைபெறுகிறோம். நீங்கள் யாராச்சும் வந்தீங்கன்னா கண்டிப்பாக இங்கே ட்ரை பண்ணலாம், ஏன்னா நல்லா தான் இருக்குது. ஸோ அவ்வளோலாம் மோசம்லாம் இல்லை. ஸோ கண்டினியூ பண்ணுறேன் கைஸ். ஸோ கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா மணி வந்து ஒரு 6:30. ஸோ அப்படியே லைட்லாம் போட்டு விட்டாங்க, ஃபுல்லாக லைட்லாம் போட்டு விட்டாங்க. நாங்கள் அப்படியே அங்கே நம்ம அந்த பஸ் ஸ்டாண்டுக்கிட்ட போயிட்டு அந்த பாஸ்திரி கடையில் போய் வாங்கினோம், இல்லை கார்னர் பாஸ்திரி கார்னரில் அங்கே வாங்கின அந்த இது தான் சாப்பிட்டுட்ருக்கோம். இருங்க காட்டுறேன்.
வச்சுருக்கேன் பாருங்க எவ்வளோ பெருசுன்னு. அது சாப்பிட்டா நைட்டு சாப்பாடு முடிஞ்சிச்சு. இல்லை இன்னும் ஒன்று இது வாங்கி வச்சுருக்கோம், பிஸ்கட் வாங்கி வச்சுருக்கோம். ஸோ அதை சாப்பிட்டா முடிஞ்சிச்சு. ப்ரோ வந்து இங்கே சப்பாத்தி வந்து ரெடி பண்ணி தர மாட்டேன் சொன்னார். ஸோ அது என்ன கதைன்னு கேட்கணும். அது கேட்டுட்டு கன்ஃபார்ம்னா சப்பாத்தி நைட்டு இருக்குது, அப்படி இல்லைன்னா இது மட்டும்தான். இவன் யாருன்னே தெரில, இப்போ தான் வந்திருக்காங்க. இன்னும் நம்ம பசங்களே இன்னும் 2 பேர்த்த காணோம். ஹஸ்கியை தூக்கி கொண்டு கட்டி போட்டாங்கன்னு நினைக்கிறேன். இவன் ஜிப்சியை காணாம். ஜிப்சி அவன் பாட்டு வேற எங்கிட்ட போய்கிட்டு இருக்கான். அப்போலாம் வண்டி எடுத்துகிட்டு போகிறப்ப பார்த்தேன். இன்னும் வரல ஆள். ஸோ சுற்றி பாருங்க, லைட்லாம் போட்டாங்க. நைட்டு இன்னும் செம்ம வைப்பாக இருக்கும். அங்கேயும் லைட்டு போட்டுருவாங்க. நைட் நான் உங்களுக்கு ஃபுல்லாக காட்டுறேன் கைஸ். ஸோ ஹே கைஸ், மணி பார்த்தீங்கன்னா 7:40 ஆச்சு. ஸோ கேம்ப் ஃபயர் போட்டு ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இன்னும் கொஞ்சம் நேரத்தில் கேம்ப் ஃபயர் போட்டுருவோம். குளிர் தான் கைஸ் ஓவராக இருக்குது. வர வர குளிர் அதிகமாக இருக்குது. இப்போ வெதர் வந்து ஃபோனில் செக் பண்ணி பார்த்தப்போ 16 இருந்துச்சு. இன்னும் பே இப்படி இருக்குது. இன்னும் போக வந்து இன்னும் கம்மியாகும். கேம்ப் ஃபயருக்கு ரெடி. ஸோ இந்த ஹீட்டுக்கு லைட்டாக ஏற்ற அப்படி லைட்டாக ஜூஸ் மவுண்டைன் டியூ உடம்புக்கு ரொம்ப நல்லது. நீங்கள் மட்டும் வாங்கி குடிச்சிடுறீங்க அப்படிலாம் கிடையாது, நான் சும்மா வாங்கி குடிச்சிட்ருக்கேன். ஸோ குட் மார்னிங் கைஸ். டைம் பார்த்தீங்கன்னா 10 o'clock ஆச்சு. ஸோ இப்போ தான் எழுந்திரிச்சோம். சரியான குளிர், நைட்லாம் செம்மையான ஒரு குளிர். ஸோ சூப்பராக வந்து நாங்கள் என்ஜாய் பண்ணோம். ஸோ அதான் இப்போ தான் கைஸ் எழுந்திரிச்சோம். இப்போ எழுந்திரிச்சிட்டு ஃப்ரெஷ்ஷாக போயிட்டு டீ குடிக்க போகிறோம். ஸோ கைஸ் பார்த்தீங்கன்னா நேற்று டீ குடித்த கடையில் தான் இன்றைக்கும் டீ குடிக்கிறோம். எனக்கு நல்லா இருந்துச்சு. அதனால் இங்கே வந்து குட் வைப்ஸாக இருந்துச்சு. எங்கள் அண்ணனும் நல்ல பேசினாப்பியா. ஸோ அதனால் இங்கேயே வந்துட்டு நாங்கள் குடிச்சிட்ருக்கோம். வாங்க வெளியில் காட்டுவோம். நேற்று காட்டினா மட்டும் இருங்க காட்டுறேன். அப்படியே தண்ணி ஓடுறது. ஸோ அதனால் நல்ல ஒரு வைப்பு காலையிலே. ஸோ அதான் ஜாலியாக அப்படியே குடிச்சிட்டு சரி ஓகே கேஸ். தான் நம்ம ஆள் இங்கே நிற்கிறாப்புல இருங்க, அவனையும் காட்டுறேன். இப்போ நிற்கிறான் பாருங்க. ஓகே கேஸ், நான் வேறு ஏதாச்சும் காட்டுறேன். ஓகே கைஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோ பார்ப்போம் கைஸ். அது வரைக்கும் டாட்டா பை பை கைஸ். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கைஸ். ஓகே நண்பா, இப்போ பார்த்தீங்கன்னா வந்துட்டு நம்ம கிளம்பிட்டோம். ஸோ கிளம்புறப்போ வந்துட்டு ப்ரோ கேட்டார், கீழே போய் பார்த்தீங்களே உள்ளே போய் பார்த்தீங்களா அப்படின்னு கேட்டார். இல்லை ப்ரோ நீங்கள் நேற்று வெளியே போயிட்டீங்க, ஸோ அதனால் அவங்க வந்து உள்ளே போகலை அப்படின்னு சொன்னோன்னே சரி ஓகே ப்ரோ கீ தரேன் ஓப்பன் பண்ணி பார்த்துக்கோங்க ப்ரோ அப்படின்னு சொன்னார். ஸோ உங்களுக்கு நான் வந்து காட்டுறேன் இதோட ரேட்டு ப்ரைஸ் என்ன எதுன்னு சொல்கிறேன். ஸோ பார்த்துக்குங்க. என்ட்ரன்ஸ் ஆனோடனே அப்படியே ஒரு ஹாலு முன்னாடி. இங்கே வந்து பாய்ஸ்லாம் உட்காந்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூப்பிட்டு வந்தீங்கன்னா ஜாலியாக உட்காந்து வைப் பண்ணலாம். இங்கே பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு வால்பேப்பரு அப்படியே ஃபுல்லாக சூப்பராக இருக்குது. இங்கே பாருங்கள் கிளாக்கு சூப்பராக இருக்குல்ல இந்த கிளாக்கு. அப்படியே பண்ணிங்கன்னா ரைட் சைடில் ஒரு ரூமு. இங்கே ஃபயர் கேம்ப்பு எல்லாம் ரூம்லேயே போட்டுக்கலாம். பாருங்கள் நீட் அண்ட் க்ளீனாக செம்மையாக இருக்குது இந்த ரூமு. ஒரு ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட வந்து ஸ்டே பண்ணுறதுக்கு ஒரு சூப்பரான ஒரு ரூமு. இங்கே பாருங்கள் அப்படியே அட்டாச் பாத்ரூமு, ஹீட்ரு எல்லாமே இதிலே இருக்குது. ஸோ அப்படியே பார்த்திங்கன்னா நம்ம இந்த பக்கம் போனோன்னா அப்படியே இந்த பக்கம் போனோன்னா உள்ளே வந்து ஒரு டிவியோடு சேர்த்து ஒரு ஹாலு, டிவி,
சோஃபா எல்லாம் சேர்த்து லைட்டாக சில் பண்ணுறதுக்கு ஒரு ஹாலு, இங்கே 2 செல்ஃபு. அப்படியே இங்கே வந்தீங்கன்னா அப்படியே நம்ம டீமாக உட்காந்து சாப்பிட்றதுக்கு ஒரு டைனிங் ஹாலு, இவ்வளோ பெரிய டைனிங் ஹாலு. அங்கே வாஷ் பேசன் இருக்குது. நீங்கள் ஏதாச்சும் அதான் பாருங்கள் மைக்ரோவன் கூட வச்சுருக்காங்க இங்கே. எல்லாமே இன்க்ளூடடு. நான் இதோட ப்ரைஸ் நான் உங்களுக்கு கடைசியில் சொல்கிறேன். பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. ஜாலியாக சில் பண்ணிட்டு இருக்கலாம். ஃப்ரிட்ஜும் கொடுத்துட்றோம். ஃப்ரிட்ஜு இருக்குது இங்கேயே பாருங்கள். யூஸ் பண்ணுறதுக்கு கப்பு பிளேட்ஸ் எல்லாமே இங்கேயே இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இதுலேயும் 2 ரூம் இருக்குது. இதில் பாருங்கள், இதில் போனோடனே ஒரு ரூமு, பெரிய ரூமு. பட் இங்கே இதில் ஃபயர் கேம்ப் போட முடியாது. ஆனால் பாருங்கள் பெரிய ரூமு. அப்படியே அட்டாச் பாத்ரூம் இதிலேயே. இது பார்த்தீங்கன்னா சும்மா சின்னதாக ஒரு ஃபேஸ் வாஷ் பண்ணுறதுக்கு இந்த மாட்டம் இருக்குது. உள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு அட்டாச் பாத்ரூமு, ஹீட்ரு இங்கேயும் கொடுத்துருக்காங்க. ஸோ அவ்வளோதான் கைஸ். வேறு அந்த பக்கம் ரூம் போவோம் கைஸ். மொத்தம் 4 ரூம் இருக்குது. இந்த பக்கம் போவோம். இந்த பக்கம் பாருங்கள், இந்த பக்கம் அதே தான், ஃபயர் கேம்ப் இல்லாத ஒரு ரூமு. அப்படியே ஒரு நீட் அண்ட் க்ளீனாக ப்ரெசன்ட் பண்ணியிருக்காங்க. அப்படியே இந்த பக்கம் போனோன்னா இங்கேயும் அதே மட்டும் தான், கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டு அப்படியே வாஷ் பேசனு. அப்புறம் லைட்டு போட்டுக்குவோம். லைட் போட்டோன்னா உள்ளே அப்படியே அதே மட்டும் அட்டாச் பாத்ரூமு, ஹீட்ரு எல்லாம் இருக்குது. ஸோ அவ்வளோதான் கைஸ். பார்த்தீங்கன்னா எவ்வளோ பெருசான ரூமு, எவ்வளோ ஒரு லக்ஸரியான ரூமு, எவ்வளோ நீட் அண்ட் க்ளீனாக வச்சுருக்காங்க நீ உங்களுக்கே தெரியும். ஸோ அப்படியே வந்துட்டோன்னா அப்படியே ஒரு டிவி. அவ்வளோதான் கைஸ் இந்த இது. இதோட பட்ஜெட் நான் சொல்கிறேன். இந்த காட்டேஜில் வந்து நீங்கள் ஸ்டே பண்ணணும் பார்த்தீங்கன்னா இதோட ப்ரைஸ் வந்து எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 8 பேர் வரீங்கன்னா 8 பேர்த்துக்கு இவங்க வந்து எவ்வளோ சார்ஜ் பண்ணுறாங்கன்னா 22,000 சார்ஜ் பண்ணுறாங்க. வித் ஃபுட்டு, ஃபயர் கேம்ப், நைட் ஃபயர் கேம்ப்பு எல்லாமே இவங்களே வந்து அரேஞ்ச் பண்ணி தந்துடுவாங்க. ஸோ நல்ல ஒரு பட்ஜெட் ஸ்டே தான். நல்ல ஒரு பட்ஜெட் ஸ்டேயில் நல்ல ஒரு லக்ஸரியான ஒரு ரூமு. நீங்கள் ஒரு ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸோட வந்தீங்கன்னா அவங்க வந்து செம்மையான வைப் பண்ணுறதுக்கு ஒரு சூப்பரான ஒரு பிளேஸு. நீங்களே பார்த்தீங்கல்ல எவ்வளோ ஒரு சூப்பராக இருந்துச்சுன்னு சொல்லிட்டு நீங்கள் திங்க் பண்ணி பாருங்கள். நம்ம ஃபேமிலி வந்து அப்படிங்க வந்து ஸ்டே பண்ணிட்டு போனால் எப்படி இருக்கும்ட்டு. ஸோ செம்ம வைப்பாக இருக்கும். ஸோ ஓகே கைஸ், இந்த வீடியோ நான் இதோட முடிச்சுக்கிறேன். ஸோ அப்படியே நம்ம இங்கேருந்து கிளம்ப வேண்டிய டைம் தான். வெளியில் வந்து நான் உங்களுக்கு நேற்றே காமிச்சிட்டேன். ஸோ அதெல்லாம் ஓகே தான். ஓகே கைஸ், இந்த வீடியோ நான் இதோட முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிட்டா மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணிவிடுங்க. முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்காதீங்க. ஓகே கைஸ், டெல் தான். பை கைஸ், நெக்ஸ்ட் வீடியோ பார்ப்போம். பாய்.